எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நசிமா பேசுகிறேன். என்னடா சோப் ஆயில் கையில் வச்சுருக்கேன், விளம்பரத்துக்கு எதுவும் வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க. போய் டிமார்ட்டில் போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஆயிலாக சோப் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் பர்ஸு வாங்கினேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கிறதுல டிஃபன் பாக்ஸு எல்லாமே ரேட்டு கம்மியாக தாங்க இருந்தது. ஜூஸ் பாட்டில் பாருங்க, வெறும் 60 ரூபா தான் சொன்னாங்க. சரி, இதை எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா சப்பல் பார்த்தீங்கன்னாக்கா 250 சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 250 இதையும் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சப்பல் பைத்தியம், அதனால் நான் எங்கே போனாலும் சப்பல் ஹேண்ட்பேக் எடுக்காமல் விடவே மாட்டேன். எனக்கு அது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பொழுதுமே இது ரெண்டுமே என்கிட்ட நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறத பார்த்தா என் பிள்ளைங்களும் சேர்ந்து எடுத்தாங்கன்னு சொல்லி பாப்பாக்கு ஒன்று எடுத்தேன், தம்பிக்கு ஒன்று எடுத்தேன். இது பாப்பாவுக்கு எடுத்த சப்பல், இது தம்பிக்கு எடுத்த சப்பல். வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 160 தான் இதோட ரேட்டே. சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனால் 160 தான் ரேட்டு. ஆனால் உண்மையிலுமே நல்லா இருக்குது. வெயில் காலம் இல்லையா, எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னோட வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. வெயில் சரியான வெயில், போயிட்டு வரங்காட்டியுமே போதும் ஆயிடுது. அதனால் 2 பாட்டில் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா பாட்டிலு? கலர் நல்லா இருக்கா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சாக்கோஸ் பைத்தியம். யாருன்னு கேட்டால் என் 2வது பாப்பா சாக்கோஸ். தம்பி சாப்பிட மாட்டா, பாப்பா சாப்பிடுவா. சரி, நான் அவளுக்காக வாங்கினேன். எல்லாமே ரேட்டு கம்மி தான். இது டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 99 தான். எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் ஒன்று மட்டும் எது எடுத்தாலுமே சரி 2 தான் எடுப்பேன். ஏன்னா 1 எடுக்க மாட்டேன். 1 எடுத்தேன்னா சண்டை நாரும் தெருவுக்கு வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஆளுக்கு 1 எடுத்திருக்கேன். இது தம்பிக்கு, இது பாப்பாவுக்கு. பிஸ்கெட்டு பார்த்தீங்கன்னா தம்பி தான் எடுத்தான். அவங்களுக்கு இந்த பிஸ்கெட் தான் பிடிக்கணுன்னே இந்த பிஸ்கெட் எடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஒரு ரூமுக்கு வைக்கலாம், பாத்ரூமுக்கு வைக்கலாம். வெறும் 30 ரூபா தான் சொன்னாங்க. சரின்னு ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு, இது பல்லு விளக்குற ஸ்க்ரப்பு இல்லைங்க, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு. பால் ஆளுக்கு 1. இது அஜ்மலுக்கு, இது அத்திஃபாக்கு ஆளுக்கு 1 எடுத்துக்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 160. ஏதாவது மாவு அரைச்சி வச்சுக்கலாம், ஏதாவது குழம்பு காய்ச்சல்னா வச்சுக்கலாம். அது ஒன்றுங்க. அது என்னதான் இருந்தாலும் அந்த லேடிஸ்க்கு இந்த பாத்திரன்றது எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஆனால் திருப்பி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரியா இல்லையான்னு நீங்களும் சொல்லுங்கள். நான் அப்படிதான், எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரி வாங்கி சேர்த்து அடுக்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் மேலேயும் கட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த பாத்திரம் ஆசை போக மாட்டேங்குது. யாரை விட்டுச்சு? சரி, கிளிப்பு பார்த்தீங்கன்னாக்க 45 சொன்னாங்க. ஆனால் நல்லா இருக்குது கிளிப்பு, சூப்பராக இருக்குது. கோல்டு கலர் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இது எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட பிக்சர் 2 பிக்சர் எடுத்தேன். 160நாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது 2மே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். யார் போனீங்கனாலுமே பர்ச்சேசிங்க்கு போனீங்கன்னாக்க பை எடுத்துகிட்டு போயிருங்க, கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா கட்டப்பை எடுத்துகிட்டு போகாமல் இங்கே பாருங்க 25 ரூபான்னு சொல்லி இது கொடுத்தாங்க. வீட்டில் அம்புட்டு கட்டப்பை இருக்குது. இருந்தாலும் நான் வாங்குகிற ஐடியா இல்லை, சும்மா ஒரு இது பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன். ஜஸ்ட்டு நம்ம மனசு இருக்கே, பேசாமல் வருவோமா வாங்காமல் வருவோமா, சரி உள்ளே நுழைஞ்சிட்டோம், இது வாங்காமல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக பில்லாக போட்டாச்சு. போடுறவங்க கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருங்க. இன்னுமே இன்னும் கட்டப்பை 25 ரூபான்னாங்க. 50 கட்டப்பை கிடக்குது. சரி, வழி இல்லைன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன முடிச்சுட்டு உள்ளே போனதுக்கு பில்லு லென்த்தாக கொடுத்தாங்க. பில்லு ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். டாட்டா, பாய் பாய், see you.